புதுச்சேரியில் மணல் அள்ள சட்ட ரீதியான அனுமதி கேட்டு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு. கல்வித்துறை அமைச்சர் வீட்டை ரொட்டிப்பால் ஊழியர்கள் முற்றுகை. நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தல். அரியாங்குப்பம் பகுதியில் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஹைமாஸ் விலக்கு அமைக்க வேண்டும். அப்பகுதி மக்கள் கோரிக்கை. புதுவை சுனாமி குடியிருப்பு மீனவர்கள் போராட்டம். சுனாமி குடியிருப்பு பயனாளிகள் பெயர் பட்டியலில் குளறுபடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. வணக்கம். புதுவையில் மணல் அள்ள சட்ட ரீதியான அனுமதி கேட்டு நகருக்குள் மாட்டு வண்டிகளுடன் தொழிலாளர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சங்கராபரணி, பொன்னையாறு ஆகிய ஆற்றுப்படுகையில் மணல் எடுத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதற்கு சட்ட ரீதியான அனுமதி கேட்டு தொழிலாளர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடப்பட்டது. இதனையடுத்து மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடத்தி முதல்வரிடம் மீண்டும் மனு அளிக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி பாகூர், சோரியாங்குப்பம், டிஎன் பாளையம், திருக்கனூர், செல்லிப்பட்டு, வில்லியனூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் உள்ள மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஏஎப்டி திடலில் குவிந்தனர். பின்னர் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சட்டசபை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். பேரணியில் சங்க மாநில தலைவர் சேது செல்வம், செயலாளர் கருணாகரன் ஆகியோர் தலைமையில் ஏஐடியுசி கௌரவ தலைவர் விஸ்வநாதன், தலைவர் நாரா கலைநாதன், பொதுச் செயலாளர் அபிஷேகம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை சென்றது. பின்னர் சங்க நிர்வாகிகள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். மாட்டு வண்டி போராட்டத்தால் புதுவை நகர பகுதியில் பெரும்பாலான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை அமைச்சர் வீட்டை ரொட்டிப்பால் ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பள்ளி மாணவர்களுக்கு ரொட்டிப்பால் வழங்கும் திட்டத்திற்காக கல்வித்துறை சார்பில் 750க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் 10 ஆண்டுகளாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்பத்தில் ரூபாய் 600 வழங்கப்பட்ட ஊதியம் மாலை நேர திட்ட விரிவாக்கம் காரணமாக ரூபாய் 4000 வரை உயர்த்தி வழங்கப்பட்டது. தற்போது மாலையில் பால் சப்ளை நிறுத்தப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக கடந்த 10 மாதங்களாக ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து பலகட்ட போராட்டங்களில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதற்கிடையே மாலை நேர பால் திட்டம் நிறுத்தப்பட்டதால் ஊதியத்தை ரூபாய் 2000 குறைத்து வழங்க கல்வித்துறை முடிவெடுத்ததாக தெரிகிறது. சில நாட்களுக்கு முன் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வீதம் 2 மாத பாக்கி சம்பளம் கொடுக்கப்பட்டது. அதை ஊழியர்கள் வாங்க மறுத்துவிட்டனர். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முழு சம்பளம் வழங்க வலியுறுத்தினர். இந்நிலையில் அவர்களின் கோரிக்கை நிறைவேறாத நிலையில் மதியம் ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அனைவரையும் பகுதி நேர ஊழியராக மாற்ற வேண்டும், 10 மாத பாக்கியை முழு ஊதியமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். போராட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பு லட்சுமணசாமி தலைமையில் ரொட்டிப்பால் ஊழியர் சங்க தலைவி விஜயலட்சுமி, நிர்வாகிகள் மாறன், சுப்பு, மாயா கிருஷ்ணன் ஆகியோர் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் உள்ள கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் வீட்டை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த உருளின்பேட்டை காவலர்கள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை ஏற்க மறுத்த ரொட்டிப்பால் ஊழியர்கள் 120 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு 30 ரூபாய் சம்பளத்துல இருந்து இன்னைக்கு 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் 2000 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நாங்க 2000 சம்பளத்தை வாங்க மாட்டோம், 4000 ரூபாய் சம்பளம் தான் வாங்குவோம்னு சொல்லி நாங்க பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம். இன்று எங்களுக்கு 9 மாதமா சம்பளம் வழங்கலைன்னுட்டு எங்களுடைய வறுமை கொடுமை ரொம்ப அதிகமானதுனால கல்வித்துறை இயக்குனர் முற்றுகையிட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லைன்றதுனால கடைசி கட்டமாக கல்வித்துறை அமைச்சரை அவர் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறோம். புதுவை கடலூர் சாலையில் அமைந்துள்ள அரியாங்குப்பத்தில் குற்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஹைமாஸ் விலக்கு அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை நோனாங்குப்பம் படகு குழாம் புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலத்திலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த படகு குழாம் அமைந்துள்ள புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு பிரதான சாலையாக உள்ள இந்த சாலையில் அரியாங்குப்பம் முதல்
தவளக்குப்பம் வரை நெடுஞ்சாலையின் ஹைமாஸ் விளக்குகள் கடந்த பல மாதங்களாகவே எரியாமல் உள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் அடிக்கடி விபத்துகள், கொலை, கொள்ளை மற்றும் குற்ற சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளது. எனவே அந்த பகுதியில் மேலும் குற்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஹைமாஸ் விளக்குகள் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுவை சுனாமி குடியிருப்பு பயனாளிகள் பெயர் பட்டியலில் குளறுபடி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் தானே புயலின் போது குருசுக்குப்பம் பகுதியிலும் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. அதையடுத்து பாதிக்கப்பட்ட 67 மீனவர்களுக்கு அரசு நிதி உதவியுடன் அந்த பகுதியில் சுனாமி குடியிருப்பு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த பயனாளிகளின் பெயர் பட்டியலில் சுமார் 20 பேருடைய பெயர்களை மீனவ பஞ்சாயத்தார் மாற்றிவிட்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் பெயர்களை அந்த பட்டியலில் இடம்பெற கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி குருசுகுப்பத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஏராளமான மீனவர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாகனங்கள் மூலம் சாரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தனர். அங்கு இருந்து துணை மாவட்ட ஆட்சியர் வின்சென்ட் ராயரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக துணை ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து மீனவர்கள் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரி அன்னை தெரேசா நிறுவனத்தில் சர்வதேச செவிலியர் மாநாடு வருகிற 10ஆம் தேதி துவங்குகிறது என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு மற்றும் நலவழி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவன புல முதன்மையர் முரளி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு மற்றும் நலவழி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவன செவிலியர் கல்லூரி சார்பில் நஸ்ட் விஸ்டன் 3வது சர்வதேச மாநாடு வரும் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் இதில் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இத்தாலி, அரேபிய நாடுகள் மற்றும் இந்தியாவில் உள்ள ஒடிசா, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரியிலிருந்து சுமார் 1200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த கருத்தரங்கில் முதல்வர் ரங்கசாமி, தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது செவிலியர் கல்லூரி முதல்வர் ருக்மணி உடனிருந்தார். கிங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பின் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நாவர்குளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை கிங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பின் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி லாஸ்பேட்டையில் சனிக்கிழமை துவங்கி 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 51 அணிகள் பங்கேற்று கிரிக்கெட் விளையாடினர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை லாஸ்பேட்டை நாவர்குளம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்த PR பிரதர்ஸ் அணி, 2ஆம் இடம் பிடித்த கிங் ஸ்டார் அணி, 3ஆம் இடம் பிடித்த ஸ்பீடு பாய்ஸ் அணி ஆகியவற்றிற்கு காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலபதி பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிங் ஸ்டார் அணியின் கேப்டன் அசோக் குமார் செய்திருந்தார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரீனா மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையேற்று 10 லட்சம் ரூபாய்க்கான கருவுற்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள், ஈமச்சடங்கிற்கான நலத்திட்ட உதவிகள், திருமண உதவித்தொகைக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் கழிப்பறை கட்ட உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் நல அதிகாரிகள் பாரதி மற்றும் நிர்மலா உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், திருவாளர்கள் கலந்து கொண்டனர். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் விடுதலையாக வேண்டி புதுவையில் யாகம் நடத்தப்பட்டது. மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் விடுதலையாக வேண்டி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் பல்வேறு வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் மாநில தலைவர் சஞ்சீவி தலைமையில் மகா யாகம் நடத்தப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு லாலு பிரசாத் விரைவில் விடுதலையாகி
மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் மீனவ நண்பன் மொபைல் போன் திட்டம் அறிமுகம். மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை தடுக்க நடவடிக்கை. புதுச்சேரி கல்லூரிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்கம் எதிர்ப்பு.